தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் இன்றும் என்று எப்பொழுதும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருக்க இறைவன் அருள் புரிவாராக. இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திரு அவை ஆனது புனித மார்த்தா, மரியா, லாசர் ஆகியோருடைய நினைவு நாளை இன்று நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. புனிதர்களான மார்த்தா, மரியா, லாசர் மூலமாக ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய நம்பிக்கைக்குள்ளும் தன்னுடைய இறை வார்த்தைக்குள்ளும் தன்னுடைய உயிர்ப்பின் மறைபொருளுக்குள்ளும் எங்களை அழைத்து நிற்கின்றார். புனித மார்த்தாவுடைய வாழ்க்கையை நாம் சற்று மீட்டி பார்க்கின்ற பொழுது ஆண்டவன் இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும். புனித மார்த்தா மூலமாக எங்களுடைய வாழ்க்கைக்கும் நம்பிக்கை வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது. நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு ஆண்டவரிடம் கேட்பதை ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பார் என்பதை புனித மார்த்தா மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. புனித மரியாவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அன்று இயேசு அவருடைய வீட்டிற்கு சென்ற பொழுது அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து இயேசு சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். இறைவனுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து இறைவனுடைய வார்த்தையை கேட்பதிலும் அதை சிந்திப்பதிலும் அவள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார். அதே போன்றுதான் நாங்களும் இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, இறை வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது உள்ளார்ந்த ஆழத்திலிருந்து இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கும் உள்ளங்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதை புனித மரியா மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. புனித லாசரை நாங்கள் சற்று சிந்திக்கின்ற பொழுது, லாசரை வெளியே வா என்று சொல்லுகின்ற பொழுது லாசர் இறந்த லாசர் உயிர் பெற்று எழுகின்றார். எங்களுக்கும் மறுவுலக வாழ்விலே உயிர்ப்பு என்ற ஒன்று உண்டு என்பதை புனித லாசர் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவேதான் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை வேண்டும், இறை வார்த்தையோடு பயணிக்கக்கூடிய வாழ்க்கை வேண்டும். நாங்களும் ஒரு நாள் உயிர் தெழுவோம் என்ற அசையாத நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை எங்களுக்குள் துளிர்விட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி எங்களை பார்த்து கேட்கின்றார், உயிரோடு இருக்கும்போது என்னை நம்பிக்கை கொள்ளுபவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா? நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எங்களுக்கு என்று சொல்லி எதுவுமே இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாருமே போலியான மனிதர்கள். இன்றைக்கு இருப்பார்கள், நாளைக்கு இருக்க மாட்டார்கள். எங்களோடு வாழ்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு கை கொடுப்பார்கள், நாளைக்கு கை கொடுக்காமல் விட்டு போய்விடுவார்கள். எங்களோடு இருப்பவர்கள் நாளைக்கு மறைந்து விடுவார்கள். வாழ்க்கையே எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. இப்படியான இந்த சூழ்நிலையிலே, இப்படியான இந்த காலகட்டத்திலே ஆண்டவருடைய நம்பிக்கை எங்களை திடப்படுத்துகிறது, உறுதிப்படுத்துகிறது. நாங்களும் ஒரு நாள் இறப்போம், எங்களுக்கு உயிர்ப்பு என்ற ஒன்று உண்டு. அந்த உயிர்ப்பின் மூலம் நாங்கள் மறுவுலக வாழ்விலே நாங்கள் நிலை பெற்று வாழுவோம். தூய பவுலடிகளார் சொல்லுகிறார், விண்ணகமே எங்கள் தாய் நாடு. அந்த தாய் நாட்டுக்கு செல்ல நாங்கள் எங்களை தயார் செய்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இறை நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய நாளுக்குள் காலடி பதிப்போம். இன்றைய இந்த நாளிலே அன்னையா திரு அவை நினைவு கூறுகின்ற புனித மரியா, புனித மார்த்தா, புனித லாசருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து இருக்கின்றேன். அன்னை மரி மூலமாக இறை நம்பிக்கையாளர்களாக இவருடைய பாதைகளில் செல்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக.